ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லா கரங்களை தட்டி சோர்ந்து போக கூடாது, துக்கமா இருக்க கூடாது. நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமா பாடணும். மேல கையை தூக்கி தட்டி ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே. ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனை, ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமா. நாளை தினம் உன்னுடைக்காய் என் சிந்தனைகளை, நாளை தினம் உன்னுடைக்காய் என் சிந்தனைகளை கவலையற்ற தாக்கினதால் ஸ்தோத்தரிப்பேனே. கவலையற்ற தாக்கினதால் ஸ்தோத்தரிப்பேனே. நல்லா கவனிங்க, சொல்றது நல்லா கவனிங்க. இங்க வந்துட்டு நம்ம இந்த இடத்துக்கு வந்தாச்சு. நிறைய பேர் வெறுமையா வந்திருப்பீங்க. திரும்பி போகும் பொழுது ஆண்டவருடைய பிளஸ்ஸிங்கை நம்ம பெற்றுக்கொண்டு போகணும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டு போகும். ஏதோ நான் வந்தேன், நான் திரும்பி போயிட்டேன், அப்படி இருக்கக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? இங்க வந்துட்டோம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தான் போகணும். நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னா அது ஆண்டவருடைய சித்தம். இட் இஸ் காட்ஸ் பிளான்ட், ப்ரீ பிளான்ட். நீ நினைக்காம இங்க வர முடியாது. ஆண்டவர் நினைக்காம நீங்க உட்காரவே முடியாது. ஆண்டவர் நினைக்காம நீ இந்த இடத்துல வந்து உட்கார முடியாது. ஏசப்பா உன்னை ரொம்ப ஒரு ஸ்பெஷலா அவர் உங்களை நேசிக்கிறாரா? நான் சொல்றது புரியுதா? நேரம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல நிறைய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸே பார்த்துங்க, உங்க ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ ஃபங்க்ஷன் போயிருக்கலாம், இல்லை எங்கேயாவது என்டர்டெயின்மெண்ட் போயிருக்கலாம், சினிமா பார்க்க போயிருப்பாங்க, வெளியில் அவுட்டிங்ஸ் போயிருப்பாங்க, இப்படிலாம் போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவரை பார்க்கும்படியாக, ஆண்டவரோடு கூட பேசும்படியாக என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க வந்திருக்கிறீங்க. புரியுதா? சொல்றத நல்லா கேட்டு இங்கிருந்து போகும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டு போகணும். கொஞ்சம் ஸ்லோவா போட்டுங்க ராஜா, கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணணும்? பெற்றுக்கிட்டு போகணும்.